கெட்ட குணத்தை என்ன செய்யலாம்? அந்த குணத்தை விட்டு பாதுகாவல். அந்த குணத்தை விட்டு என்ன? அப்ப அந்த குணம் உள்ளவங்களை கண்டா அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு எல்லாம் எழுப்பாடிட்டானே அல்லாஹ். அப்படியே படுத்த மாதிரி படுத்திருந்தா தூங்கி எத்தனை எழும்ப இல்லை. சொர்க்கத்துல கவலை இல்லை, யாரை பத்தி யோசனை இல்லை. சொர்க்கத்தை வாட்ஸ்அப் இருக்கும் போது தெரியாது, இருக்காது. வாட்ஸ்அப் இருந்தா தான் பிரச்சனை. எங்களுக்கு மவுத்தொண்டு இருக்குதுன்னு எவ்வளவு தெரிஞ்சே எவ்வளவு பெருமையோட வாழ்றோம்னா, மவுத் இருக்குன்னு தெரியும். இப்ப நீங்க மவுத் ஆகிட்டு அவராலும் நடக்கும் சொல்லுமா? ஒருத்தர் விடத்த மவுத் ஆகிட்டாலே நடக்கும். பிள்ளைகளுக்கு சொல்லு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லு. ஒவ்வொரு வார்த்தைகள் பிள்ளைகள் படையுது. அந்த பழக்கத்தை மாத்தணும். நாங்க அந்த பழக்கத்தை மாத்தணும். யாரு? நாங்க தான் வீட்டுல மாத்தணும், மனைவிக்கு மாத்தணும், பிள்ளைகளுக்கு மாத்தணும். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த துஆவை பற்றி நாங்கள் தொடராக பார்த்து வருகின்றோம். வாழ்க்கையில் அல்ஹம்துலில்லாஹ் என்பது பல இடங்களில் தேவைப்படும். பல இடங்கள்ல என்ன தேவைப்படும்? துஆக்களில் நீங்கள் பாருங்க, சாப்பிட்டு முடிஞ்சதோட ஒரு துஆ, டாய்லெட்டுடைய துஆ, பல துஆக்கள்ல அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மனிதன் சோதனையில பிடிக்கப்பட்டிருக்கிறான், ஒரு மனிதன் சோதனையில பிடிக்கப்பட்டிருக்கிறான் என்று வை. இவனை பார்த்து என்ன துஆ ஆகும்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி, சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி ஆஃபானி மிம்ம இப்தலாக பிஹி வஃضலனி அலா கஸீரின் மிம்மன் خلق தஃதீலா. இதுலேயும் அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு பிடிக்காத ஒரு சோதனையில் ஒருத்தர் மாட்டிருக்காரு. நோய் தான் இல்லை, சிலருடைய சில குணங்கள் எல்லோருக்கும் பிடிக்காது. சிலருடைய சில குணங்கள் என்ன, அந்த குணத்தை மாற்றவும் இல்லை. 40 வயசானா குணத்தை மாத்தலான்னு சொல்றது என்ன? மலை ஒரு இடத்துல இருந்து நகர்ந்தா நம்பு, ஒரு மனிதனுடைய குணம் மாறிச்சுன்னா நம்பிடாது. அது மாறுற வயசுல மாறி நிற்கும். அந்த குணத்தை அவரை காணக்கொள்ளே பொழுது அருவருப்பாத்தான் இருக்கு. ஏன் தெரியுமா? அவர்கிட்ட உள்ள அந்த கெட்ட குணம். ஆள் பசந்துதான், ஆள் நல்ல வெள்ளையும் நல்ல ஆளும் நல்ல ஸ்மார்ட்டும், ஆனா அவர்கிட்ட ஒரு குணம் ஒன்று இருக்கும். அந்த குணம் எங்களுக்கு பிடிக்காது, சமூகத்துக்கும் பிடிக்காது. சில நேரம் சமூகத்திலையும் அவனை எப்படா எவனாவது ஒருத்தன் வெட்ட மாட்டாரான்னு யோசிச்சுட்டு இருப்பான். எங்கட ஒருத்தன் தெரிஞ்ச ஒருத்தன் இருந்தான் செய்யலாம். அவன்கிட்ட வேலையே காலையில எழுப்பினா தூங்குற வரைக்கும் மற்றவனை பத்தி தான் யோசிக்கிறேன். கபருக்கு போக மாட்டானா எல்லாரும் நினைக்கிறான். அவ்வளோ சோதனையான காலத்திலையும் அவன் மற்றவனை பத்தி தான் யோசிப்பான், தன்னை பத்தி யோசிக்கவே. இப்படிப்பட்ட கெட்ட குணங்கள் ஒரு நாளும் மாறுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலையும் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பேசி வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 பேர் கல்யாணம் பேசி வந்திருக்குது, ஆனா ஒருவன் கம்ப கீழே வைக்க மாட்டான், முடிக்க முடியாது. ரொம்ப கீழே வைக்க மாட்டான், கல்யாணம் முடிஞ்ச 4 அடிக்க தொடங்குவான். இன்னொருத்தன் செலவழிக்க மாட்டான், என்ன செய்ய 2 பேரும் மாட்டாண்டாங்க. கெட்ட குணத்தை என்ன செய்யலாம்? அந்த குணத்தை விட்டு பாதுகாவல். அந்த குணத்தை விட்டு என்ன? அப்ப அந்த குணம் உள்ளவங்களை கண்டா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லாம். அந்த குணத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாத்துட்டானே. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்ம இப்தலாக பிஹி. அல்லாஹ் நீ சோதிச்சியே சிலர், அந்த சோதனை விட்டு என்ன பாதுகாத்தி. வஃضலனி அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன். அல்ஹம்துலில்லாஹ். சரி, டாய்லெட்டுக்கு போய் வந்தீங்க, என்ன ஓதுறீங்க? வஃப்ரானக். அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ். வஃப்ரானக் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னியல் அதா வஆஃபானி. ஏன் அல்ஹம்துலில்லாஹ்? இந்த டாய்லெட்டுகளை போக்கி என்ன கிளீன் ஆக்கின அல்லாஹ்வுக்கே எல்லாம். சரி, தூங்கி எழுப்பி நீங்க என்ன ஓதுறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, எங்களுக்கு தெரியாம ஓதிடுங்க. தூங்கி எழுப்பி உடனே ஓதுங்க அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். ஹம்து அல்லாஹ்வுக்கே எல்லாம். எழுப்பாடிட்டானே அல்லாஹ். அப்படியே படுத்த மாதிரி படுத்திருந்தா தூங்கி எத்தனை எழும்ப இல்லை. அஹ்யானா பஅதமா அமாதனா.
அல்ஹம்துலில்லாஹ் என்கிறது அவ்வளோ பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு துவா. அதனாலதான் இதுலயும் பாருங்க, சொர்க்கத்துக்கு போயிட்டு ஜும்மாவுடைய விளக்கப்படுத்த இதனால் சூரா சுமருடைய 74வது ஆயத். சொர்க்கத்துக்கு போயிட்டு அவங்க சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்ன? வகாலு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஸதகனா வஅதா. சொல்லுவாங்களாம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லதி ஸதகனா வஅதா, வாக்களித்து அந்த வாக்குல உண்மை ஆயிட்டான். அவ்வளோ இன்பத்தை பார்த்ததோட சந்தோஷம் உண்டு. அவ்வளோ இன்பத்தை பார்த்தோட என்ன செஞ்சு சொர்க்கத்துல உலகத்துல நான் ஜும்மால விளக்கப்படுத்தினேன் இல்லையா? ஜும்மா வந்தவங்களுக்கு தெரியும். உலகத்துல கனடாவுக்கு வந்ததிலிருந்து 1 வருஷம் பிடிக்கும் செட்டில் ஆகுது. சிலவங்களுக்கு 5 வருஷம் பிடிக்கும் செட்டில் ஆகல. பெட் வாங்கி, பெட்ஷீட் வாங்கி, என்ன ஊடு எடுத்து, சாப்பாடு கறி எங்கன்னு கண்டுபிடிச்சி 10 வருஷமா வந்துருக்கீங்க. நாட்டுக்கோழி எங்க இருக்குன்னு தெரியும். அது நாட்டுக்கோழி ஆகி கொடுத்தோடனே அதனால நாட்டுக்கோழி நிற்குதா? செட்டில் ஆகுறதுக்கு எத்தனை நாள் பிடிக்கும்? 2 வருஷம் 3 வருஷம். இது எப்படின்னா, சொர்க்கத்துக்கு கால் வச்சு பார்த்தா முழுதும் இருக்கும். வரும் வேற பேர்ல எல்லாம் கால் வச்சதோட பங்களா, ஆலியா, உயர்ந்த கட்டிடம். அங்க பார்த்தா பொஃபே, ஃப்ரூட்ஸ் எல்லாம், சாப்பாடுகள், அப்படியே இறைச்சி வகை, அப்படியே மீன் வகை, முட்டை வகை, பழ வகை, இது சாப்பாட்டு வகை. இங்கிட்டு பெட்ரூம் செட், பெட்ஷீட், தலவாணி, அது இதெல்லாம். அங்கிட்டு பார்த்தா மனைவி வகை, பெண்களுடைய வகை, ஹூரைன் வகை. அப்படியே ஊட்ட பார்த்தா மனத்திலே இருக்கும் பங்களா. ஒன்றும் செய்ய தேவை, உடுப்பு வகை. அப்படியே வீட்டுக்கு முன்னு பார்த்தா கார்டன், வகை வகை கார்டன், வகை வகை ஊற்றுகள். அப்படியே முன்னுக்கு பார்த்தா தேனாறு, பாலாறு, என்ன ஆறுகள், அப்படியே மரங்கள், மரச்சோலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு 1 நிமிடத்துல சொந்தக்காரன் ஆகிடுது. எத்தனை நிமிடத்துல? எவ்வளவு சந்தோஷம் கொண்டு வரும் இந்த மனுஷனுக்கு. அப்பதான் நான் சொல்லுவானாம் அல்ஹம்துலில்லாஹ். என்ன சொல்லுவானாம்? என்னத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ்? இவ்வளவையும் செட் பண்ணி எடுக்கிறேன்டா. இப்ப நாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஜும்மாலையும் ஓதுறோம் இல்லையா? என்ன ஓதுறோம் ஜும்மா? சூரத்துல் சப்பீஸ்மை. இப்போ அடுத்த சூரா என்ன ஓதுறோம்? அல்லாஹ் தாக்க ஹதீசுல் காஷியா. அது பிறகு உஜூஹு யௌமைதின் ஆமிலத்துன் தஸ்லா நாரன் துஸ்கா மின் ஐனின் லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரீ' லா யுஸ்மினு வலா யுக்னி. அதுக்கு பிறகு உஜூஹு யௌமைதின் நாஇமா. சொர்க்கத்துக்கு போனதோட முகத்துல சிரிப்பு வந்துடும். லிஸாஇஹா ராதியா, உள்ளத்திலே சந்தோஷம் வந்துடும். ஏன் தெரியுமா? அங்க இருக்க இன்பங்களை பார்த்துட்டு, இன்பங்களை கண்டதோட சந்தோஷம் தான். நீ அங்க பள்ளியில தொழுதுட்டு ஊட்ட போறவே இல்லையே. இவ தொழுதுட்டு ஊட்ட போகணும், கியாமுலைக்கு வரணும், தூங்குறையா, உழைக்கிறையா, எவ்வளவு டவுட்கள் இருக்குது. சகருக்கு சமைக்கிறையா, பிள்ளைகளோட பேசுறதா, அவன்கிட்ட பிரச்சனை, இவன்கிட்ட ரூம்மேட்ல பிரச்சனை, பார்க்கிங் பிரச்சனை, எத்தனை ஆயிரம் பிரச்சனை இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லையா? அங்க உள்ள பிரச்சனை ஒன்றும் இல்லை. அப்ப சந்தோஷம். அல்லாஹ் சொல்ற ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த கட்டடத்தில் இருப்பாங்க. லா தஸ்மஉ ஃபியா லாகியா, வீண் பேச்சு கேட்க மாட்டீங்க. ஃபீஹா ஐனுன் ஜாரியா, ஊற்றுகள் ஓடிக்கொண்டிருக்கும் முன்னால். ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ, உயர்ந்த கட்டில்கள் இருக்கும் உங்களுக்கு. ஓ அக்வாவும் மௌதுஆ, கோப்பை, கிளாஸ், பீங்கான் எல்லாம் ரெடி. வனமாரிகு மஸ்ஃபூஃபா, தலையணி எல்லாம் சப்சப்பா வச்சிருக்கும். தலைவாணி நமாரிக். வஸராபியு மப்சூஸா, ஜர்பி, காப்பட் எல்லாம் விரிச்சு வச்சிருக்கும். போனா ராஜா மாதிரி இருக்க வேண்டியது, அவ்வளோ. போனா இதெல்லாத்தையும் பார்த்தா சந்தோஷம் வராதா? ஒரு கஷ்டப்பட தேவையில்லை. அப்பதான் உடனே சொல்லுவானா வகாலுல் ஹம்துலில்லாஹ். யாருக்கு புகழ்? அல்லதி ஸதகனா வஅதா, வாக்குல உண்மையானதா இல்லையா? நோம்பு பிடிக்க சொன்னா நோம்பு பிடிச்சோம், தந்துட்டான். தொலை சொன்னான், தொழுதோம், தந்துட்டான். சதகா கொடுக்க சொன்னான், செஞ்சோம், தந்துட்டான். ஸதகனா வஅதா. அடுத்து சொல்லுவோமா வஅௌரஸனல் அர்த, இந்த சொர்க்கத்தைகளுக்கு வாரிசாக்கி தான் எழுதி தந்துருவாங்க. போங்க வச்சுக்கணும். அௌரஸனல் அர்த, நடக்குதா? எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு இடத்தை சொந்தமாக்கணும், எவ்வளவு பாடுபடுறோம் நாங்க. وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء.
நாடி இடத்துல வாழ்றது இடத்துல நான் சொல்றேன். فَنِعْمَ أَجْرُ الْعَامِلِينَ. அமல் செஞ்சதுக்கான கூலி தானே. அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கத்துல சொல்ற. நீங்க மேல உள்ள இதுல பாத்தீங்கன்னா சொர்க்கத்துல மட்டும் 4 தடவை அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம். நான் பார்த்து சந்தோஷம், கவலை போயிட்டு. சொர்க்கத்துல கவலை இல்லை, யாரை பத்தி யோசனை இல்லை. சொர்க்கத்தை வாட்ஸ்அப் இருக்கும் போது தெரியாது, கிடைக்காது. வாட்ஸ்அப் இருந்தா தான் பிரச்சனை, அதான் பெரிய பிரச்சனை. வாட்ஸ்அப்பும் இல்லை, அங்க ஜூமும் இல்லை, ஒரு கத்திரிக்காவும் இல்லை. அப்போ ஒரு பிரச்சனையும் வாட்ஸ்அப் இருந்தா தான் பெரிய பிரச்சனை. அவனை பத்தி பேசுறது, இவனை பத்தி தேடுறதும், அவன் செய்யறான். மற்றவன்ட தொழில் ஏன்னா இவனுக்கு மனைவி கூட தானே, மற்ற வேலை இல்லை. சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு எழும்ப போலே இது அடுத்த வேலை பார்க்க ஜொலி பண்ணிட்டு போலே டைம் போயிடும். மற்றவன் என்ன செய்யறான் விளங்க, ஒரு தொல்லை இல்லாதான். அமல் செஞ்சதுக்கான கூலி, சிறப்பான கூலி அல்லாஹ் தரும். திரும்ப அடுத்த ஆயிரம் பாருங்க. وَتَرَى الْمَلَائِكَةَ حَافِّينَ مِنْ حَوْلِ الْعَرْشِ. அல்லாஹ் சொல்ற, நீங்க மலக்குகளை பாப்பீங்க, என்ன செய்வாங்க தெரியுமா? அர்ஷ சுத்தி அப்படியே சுத்திட்டு இருப்பாங்க மலக்கு. அவங்களும் என்ன செய்வாங்க? யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம். ரப்புடைய புகழை தஸ்பீஹ் செய்வாங்க. அவங்களோட வேலை ஹம்து தான். அல்ஹம்துலில்லாஹ் இதுதான் வேற அவங்க. وَقُضِيَ بَيْنَهُمْ بِالْحَقِّ وَقِيلَ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ. அங்கேயும் சொல்லப்படும் என்ன, அதிலே கடைசி ஆயுதம் பாருங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்தது ஹுவல் ஹய்யு லா இலாஹ இல்லாஹு ஃபதுஊஹு முக்லிஸீன லஹுத்தீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சூரா காஃபிர் 65வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், அவன்தான் ஹை, உயிருள்ளவை யாரு? நாம எல்லாம் மௌத்தாகிறாங்க, நம்ம எல்லாருமே மௌத்தாரு. டேட் தான் தெரியும், அவ்வளவுதான். ஆனா போறது ஷுவர், டேட் தெரியாது. மௌத்தாகாத ஒரே ஒருவை யாரு? அல் ஹய்யுல் கய்யூம். அவனுக்கு மவுத் இல்லை, அல்லாஹ்க்கு மவுத் இல்லை. எங்களுக்கு மவுத்தொண்டு இருக்குதுன்னு எவ்வளவு தெரிஞ்சே எவ்வளவு பெருமையோட வாழ்றோம். நான் மவுத் இருக்குன்னு தெரியும். இப்ப நீங்க மவுத் ஆகிட்டு அவரால் நடக்கும் சொல்லுமா? ஒருத்தர் விடத்த மவுத் ஆகிட்டு என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? எல்லாம் வெளியே வந்துடும், ஒழுங்கீரெல்லாம் வெளியே வந்துடும். அவர்கிட்ட நாரத்தோடும். இதுதான் மனிதன் இல்லை. நாங்கள் எவ்வளவு பெருமை அடிக்கிறோம். நாம அதுங்கிறோம் இதுங்கிறோம். நான் பெரிய ஆள், நான் இந்த ஃபேமிலி தெரியுமா, இந்த அது தெரியுமா, இந்த காசு தெரியுமா. இவ்விடத்த உயிர் போயிச்சுட்டா டாய்லெட் தங்கிடுவாங்க. அதோட எல்லாம் கதைக்க தொடங்கிடுவாங்க. அவிடத்தையும் போயிட்டு அவிடத்தையும் நாத்தம் தான். அதான் ஹதீஸ்ல வந்துருக்கு, குளிப்பாட்டிட்டு குறைய மறைச்சா அது மாதிரி நன்மை வேற ஒன்றும் இல்லை. குளிப்பாட்டுற மாதிரி பெரிய பாக்கியம் ஒன்றும் இல்லை தெரியுமா? ஏன்னா எல்லாரும் குளிப்பாட்டே குளிப்பாட்டும் பொழுது அந்த மனுஷன் அவ்வளோ நஜீஸும் அவ்வளோ எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா வாய் கொத்துக்குவார், சொல்ல மாட்டேன். எங்களுக்கு மவுத் இருக்குது ஒரு நாளைக்கு. மவுத் இல்லாத ஒரே ஒருவர் யாரு? அல்லாஹ் ஹுவல் ஹை. அதான் அல்லாஹ் சொல்ற, நீ நம்புறேன்னா என்ன மட்டும் நம்பு, மற்றவனை நம்பாது. ஏன்னா மவுத் ஆகிறோம் இல்லை. வதவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத். மவுத்தாகாத ஒரே ஒருவர் நான் மட்டும் என்ன நம்பு. அல்லாஹ் சொல்ற, ஹுவல் ஹய்யு லா இலாஹ இல்லா ஹு ஃபதுஊஹு முக்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹ் அழைங்க இஹ்லாஸ். முக்லிஸீன என்ன? துவா ஓதும் பொழுது, துவா கேட்கும் பொழுது வேற எந்த சிந்தனையும் வரப்படாது, வேற எந்த சிந்தனையும் வரப்படாது. இஹ்லாஸோட அல்லாஹ் அழைங்க. ஃபதுஊஹு முக்லிஸீன லஹுத்தீன் என்று சொல்லிட்டு அல்லாஹ் எப்படி முடிக்கிறான்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் யாருக்கு? ரப்புல் ஆலமீன். அடுத்து சூரத்துல் அன்ஆமுடைய ஃபகுதிஅ தாபிருல் கௌமில் லதீன ظلموا வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த உலகத்துல அநியாயம் செஞ்ச அவ்வளோ பேர் நாசத்தை அடைவாங்க ஒரு நாளைக்கு. தாபிர்னா அவங்க எல்லாமே இல்லாமலாகும். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சூரா சாஃபாத் 182வது ஆயத்து கடைசி. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இவ்வளோ இடங்கள்ல குர்ஆன்ல அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இவ்வளோ பொறுமதியான ஒரு துஆ தான்.
எந்த நேரம் எடுத்தாலும் நாங்கள் நபிமார்களுக்கு சொல்லிக் கொடுத்த துவா, சொர்க்கவாதிகளுடைய துவா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சிலவங்க பாருங்க இந்த நேரம் ரப்பிக்ஃபிர்லி சொல்லிட்டே இருப்பாங்க. ரப்பிக்ஃபிர். இதே போல எங்கட நாவுல எப்பயும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வந்துட்டே இருக்கும். கஷ்டமா, பிரச்சனையா, சந்தோஷமா, கவலையா, பிள்ளைகளுக்கு சொல்லு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லு. ஒவ்வொரு வார்த்தைகள் பிள்ளைகள் பழகி அந்த பழக்கத்தை மாத்தணும். நாங்க அந்த பழக்கத்தை மாத்தணும். யாரு? நாங்க தான் வீட்டுல மாத்தணும், மனைவிக்கு மாத்தணும், பிள்ளைகளுக்கு மாத்தணும். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ். சிலவங்க இருக்கிறாங்க தனக்கே பதுவா செய்யுது, தனக்கே பது. நீங்க ஒவ்வொருத்தோட பழகி பாருங்க, விளங்கும் போது. நாங்க பழகிறதால விளங்கும். லட்சக்கணக்கானோட பழகிருக்கப்பா. ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார், கண்ணுக்கு முன்னு எக்ஸ்டர்னாய் மௌத்தாலும் வந்துருந்தாங்க. நான் இன்னும் அப்பா சொல்றேன், இவருக்கு பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை. இவருக்கு என்ன? வீட்டுல பிரச்சனை. இவருக்கு தெரியா நான் என்ன சொல்றேன், அது வாட ஓட்டி ஓட்டி சொல்றேன். என்ன பக்கத்துல நான் சொல்ல எடுத்தாட்டு கொஞ்சம் இப்படி எல்லாம் பேசுறேன். என்ன வாய் கொழுப்பு, தமிழ் என்ன சொல்ற? வாய் கொழுப்பு. தண்ட வாய் அல் பலாஉ முஅக்கலும் பில் மன்திக். அரபுல பழமொழி உண்டு, சோதனை வார்த்தையோடு இணைக்கப்பட்டு. அல் பலாஉ முஅக்கலும் பில் மன்திக். ஸ்ரீலங்காவில் ஊர் ஒன்றி, அந்த ஊர்ல சொல்லுவாங்க பாம்பு அடிக்கணும் பாரு. இன்னொரு ஊர் ஒன்றி பாடியில போப்பாங்க. ஒவ்வொரு ஊர்ல ஒரு பாசை இருக்கு நம்ம ஸ்ரீலங்கா. பாடியில போய் சிரிக்காரு, பாம்பு அடிக்கணும் பாங்க. ஒரு ஊர்ல பாடையில போ, நாசமா போ, பிள்ளைகளுக்கு ஏசுறேன். தனக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டு, சோதனை வந்துட்டு, இந்த வார்த்தைகளை ஊற்றும். சில உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமால கஷ்டம் தாங்க இல்லாம போய். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் கஷ்டம் தாங்க இல்லாம போயிடுச்சு. என்ன கஷ்டம்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடைய உம்மா மௌத்தானாங்க, ராஹி. உம்மா மௌத்தானத்துக்கு பிறகு சகோதரர்கள் துரோகம் பண்ணாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க. அந்த கஷ்டம் தாங்கி முடிஞ்சு மாளிகைக்கு வந்தா அடிமையாக்கப்பட்டு, அங்க அடுத்த சோதனை யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அங்க ஜுலைஹாட பிரச்சனையில கடைசி முடிவெடுத்தாங்க, இதை விட நல்ல இப்படி சோதனையில பாக்குறத விட நல்ல ஜெயிலுக்கு போறதுட்டாங்க. அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலையேட்டாங்க. அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலையேட்டாங்க. எனக்கு ஜெயில் நல்ல வந்து தன்னை வாயால சோதனைகளின் பொழுது ஒரு வார்த்தை சொல்லினார். அந்த வார்த்தை என்ன நடந்துச்சு? 8-10 வருஷம் ஜெயில இருக்க வேண்டிய நிலைமையா போச்சு. உலமாக்கள் சொல்றாங்க, அந்த வாயால வந்த ஒரு வார்த்தை அது 10 வருஷம் ஜெயில். அல் பலா முஅக்கலும் பில் மன்திக். சோதனை வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கு. அதனால என்ன கஷ்டம் வந்தாலும் தனக்குத்தான் பதுவா செஞ்சிடப்படாது, தனக்கு கெடுதியை மட்டும் கேட்கப்பட. அல்லாஹ் இன்னொருத்தனுக்காக நாங்க ஏன் கெடுதியை வாங்கி எடுக்கணும்? ஒருத்தங்களை கஷ்டப்படுத்துறாண்டா அதுக்கே நாம கெடுதியை வாங்கி எடுக்கணும். ஒரு மனைவி கஷ்டப்படுத்துறாங்க, உனக்கு முந்தியே நான் போன நல்லா இருக்கும் போல. என்ன? உனக்கு முந்தியே எனக்கு முந்தி நீ போங்கிறது வேற. உனக்கு முந்தியே நான் போன நல்லா இருக்கும் போல எப்படி சொல்லப்படாதுங்களா? அது துவா ஏற்றுக்கொள்ளப்படுற நேரமா இருந்தா முடிஞ்சு. பிள்ளை கஷ்டப்படுது, பிள்ளைக்கு ஏசுற வேற மாதிரி. முளைஞ்சு போ, நாசமா போ, இல்லை. அதுக்குத்தான் அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, எவ்வளோ அல்ஹம்துலில்லாஹ்வுடைய ஆயத்துல எவ்வளவு கஷ்டம் வருது, ஆனால் பாவிக்கிற வார்த்தை என்னவங்க? அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு சோதனை வருது, பாவிக்கிற வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹ். சோதனைகள். ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருஷம் நோயாளி. 18 வருஷம் நோயாளி. ஒரு வார்த்தை பாவிக்கல, வாயால வந்துடப்படாது, வாயால செஞ்சிடப்படாது. பிரசவ நேரத்துல பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது கடும் கஷ்டம். அது லேசான நிலைமை இல்லையே பிரசவம் வைக்கிறது. என்னென்னமோலாம் பேசுவாங்க. இவங்கள பழக்கி எடுக்கணும், அப்படி பேசாதீங்க, இப்படி பேசாதீங்க, அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யுங்க, அல்லாஹ்க்கு நன்றி செய்யுங்க. அதனாலதான் சக்கராத்ல ஒரு மனிதன் இருக்காதே, தன்னை வருத்தம் தாங்க இல்லாம என்னென்னமோலாம் கதைப்பா. திக்ர் தெரியாது, திக்ர் தெரியாட்டி என்னென்னமோலாம் கதைப்பா. அவனோட இயற்கையில அந்த உள்ளத்துல உள்ளதெல்லாம் வாயால வரும். சார் சக்கராத்ல சொல்லிருக்கிறாங்க, நீயும் குடி இடைக்க முடியத்தான், நீயும் குடி இடைக்க முடியத்தான். என்ன பழக்கம்? எந்த நாள் இரவையில பேசின வார்த்தை.
சக்கராத்ல போன் அடி சக்கராத்ல சொல்றது. இங்க களிமா சொல்லி கொடுக்காம இவருக்கு வாழ்க்கையில கூடுதலா பேசின வார்த்தை போன் அடி. அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, எது நாவல் இருக்குதோ அதான் சக்கராத்ல வரும். அதான் சக்கராத்ல களிமாவை சொல்லி கொடுக்குற இல்லையே, பக்கத்துல இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அவ்வளவு அவருக்கு ஞாபகம் வந்தா சொல்லுவார் அவர், இல்லாட்டி. அதனால இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்கிற இதை மருத்துவங்க எழும்ப அல்ஹம்துலில்லாஹ். புதிய ஒரு போட்டு கொடுக்குறீங்க, என்ன துவா? அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி கசாலிமா உவாரிபி. அன்னைக்கு ஆடை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லாம் எல்லா நேரம் அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிடுறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அத்அமனா வஸகானா, சாப்பிட தந்தார், குடிக்க தந்தார், குடிச்சிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ். எல்லா நேரம் தூங்குற, உடுப்பு, டாய்லெட், சாப்பாடு. அதனால இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற துஆ இருக்கிறே சகோதரர்களே, வாழ்க்கை எல்லா இடத்துக்கும் தேவை, மறந்துடக்கூடாது, ஞாபகப்படுத்தணும் மக்களுக்கு. ஆகவே இந்த குர்ஆனுடைய துஆக்கள்ல பெருமதியான துஆ தான் அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளைய நாளில் தெரியும் 27ஆம் நாள், 25, 27 லைலத்துல் கத்ர் எதிர்பார்க்கப்படக்கூடிய நாட்கள் ஒன்றுதான் நாளைய நாளும். இன்ஷா அல்லாஹ் நம் அனைவர்களும் அதில் கலந்து கொண்டு மற்றவர்களையும் அதில் கலந்து கொள்ள வைக்கிறதுக்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.